ரூபா 2 ரூபாயா கஷ்டப்பட்டு பார்த்து வச்சிருக்கேன். எங்க சேர்த்து வச்சிருக்கேன்? ஒரு பணக்காரங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நீ சொன்னியே பணக்காரெல்லாம் நேர்மை இல்லாதவன். அந்த மனுஷ பப்பா திருப்பி வாங்கிக்க போறேன்னு என்ன விரட்டிக்கிட்டே இருக்கான். ஏண்டா பணத்தை கொடுத்தே ரசீதாவது வாங்கி வச்சிருக்கியா? தேவையில்லை. அந்த மனுஷன் நாணயத்துல பத்திரமாத்து தங்கம் பணத்தை திருப்பி வாங்கிடு. உடனே இந்த பணத்தை நான் முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுத்துறேன். ரங்கா, நீ நல்லவனா மாறணுங்கிறதுக்காக அந்த 10,000 ரூபாய் இப்பவே வாங்கிட்டு வரப்பா. நம்ம சோமு வந்திருக்கான். யார் சோமு? உங்ககிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏயா ஒருவேளை கொடுத்த பணத்தை கேட்க வந்திருப்பானோ? தப்பாவே நினைக்கிறீங்களே. மேல நமக்கு ஏன் அவன் பணம் கொடுக்க கூடாது? அப்படி இருக்குமோ? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. வாங்க வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம், உட்காரு. சோக்கியமா இருக்குங்க. என்ன விஷயம்? பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். எந்த பணம் தம்பி? நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அந்த பணங்க. எங்கிட்ட கொடுத்து வச்சிரு? சொல்லுது என்ன புரியல. ஏன் தம்பி, யாருக்கிட்ட கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? இவர்கிட்ட தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பல தடவை கொடுத்திருக்கேன். அதுக்கு ஆதாரம் இருக்கா? அவர் இல்லைன்னு சொன்னாதானே ஆதாரம் ஒண்ணும். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அப்படி எல்லாம் நீங்க பணம் கொடுக்கவும் இல்ல, நான் உங்ககிட்ட வாங்கவும் இல்ல. போயிட்டு வா போயிட்டு வா. ஐயா தெரியாது, போயிட்டு வா. ஐயா, நான் வயிற்றுக்கு கூட சாப்பிடாம 1 ரூபா 2 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து வந்தேன். என் வயிற்றுல அடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இப்ப போலீஸ கூப்பிடுவா. போலீஸா? போலீஸா? மிஸ்டர் சோமு, நீங்க அவரை அடிச்சீங்களா? ஐயா, படாத பாடுபட்டு சம்பாதிச்ச 10,000 ரூபாய் பணத்தை இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். வழக்கு அதில்ல, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அவரை அடிச்சீங்களா? அடிச்சேன். ஒருவரை வீடேறி அடித்த குற்றத்திற்காக சென்னை சிட்டி போலீஸ் சட்டம் 75 படி 100 ரூபாய் அபராதமும் கட்ட தவறினார் 1 வாரம் சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பு கூறுகிறார். அபராதம் கட்டுறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? அவருக்காக நான் கட்டுறேன் சார். கீழே போய் கஜானாவில கட்டி சலான கொண்டோம். இருந்திருக்காரு. ரங்கா, இந்த உலகத்தை நீ நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. எனக்கு இப்பதான் புரியுது. என்னடா புரிஞ்சுக்கிட்ட? நல்லதுக்கு காலம் இல்லை. தாத்தா, நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு அன்பா கேட்கிறேன். என்ன தெரியல, நான் தான் பஞ்சாட்சரம், பக்கத்து வீடு. பஞ்சு நீயாடா? எப்படா இருக்க? எங்கடா போயிருந்த இவ்வளவு நாளா? நான் சிங்கப்பூர் போயிட்டேன் தாத்தா. அங்க போய் எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறிட்டேன். ஆமா, அம்மா எங்க தாத்தா? சிங்கப்பூர்ல இருந்து எத்தனையோ லெட்டர் போட்டேன், பதிலே எழுதல. இப்ப கூட நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கப்பல் அடிக்க வாங்க லெட்டர் போட்டேன், யாருமே வரல. எங்க தாத்தா போனாங்க? நான் வந்து போயிட்டேனே. நீ நான் கணக்கு புத்தகத்துக்கு 1 ரூபாய் கொண்டு வரலன்னா வாத்தியார் என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்களே. அண்ணா, நீ தங்கச்சியை கூட்டிட்டு பழி கொடுத்து போ. நான் அம்மாட்ட போய் ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா. பள்ளிக்கூடம் போகாம இங்க என்ன பண்ற? நான் கணக்கு புத்தகம் இல்லாம பள்ளிக்கு போக மாட்டேன். வாத்தியார் என்ன ஒழிப்பாரு. இப்ப எங்கடா போவேன் 1 ரூபாய்க்கு? வேலை முடிஞ்சாதானே கூலி கொடுப்பாங்க சாயங்காலமா. ஏன் போய் வீடு எடுக்கிறீங்க? முதலாளி ஆளுங்க தானே நீங்க. அவரே போய் பணம் கேட்கறது இருக்கட்டுமுங்க. பணம் கை மாறி 1 ரூபாய் கொடுங்கய்யா, சாயங்காலம் கூலியில பிடிச்சுக்கங்க. இந்தாமா, முன் பண்ணலாம் நான் தரமாட்டேன். முதலாளி இந்த குடிச்சல் தான் இருக்காரு. வேணும்னா அவரே போய் பணங்கள் போ. அம்மா, நீ சீக்கிரம் வாமா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். தாயம்மாவா? வா வா, உனக்கு 1100. உன்னைத்தான் நினைச்சுட்டு நீயே வந்துட்ட. ஐயா, பிள்ளைக்கு புத்தகம் வாங்கணும். 1 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, கூலியில பிடிச்சுங்க ஐயா. 1 ரூபாய் என்ன, எவ்வளவு வேணாலும் தர்றேன்.
உனக்கு இல்லாத பணமா? ஏன் கதை தப்பப்படுறீங்க? எல்லாம் உனக்காகத்தான். யாராவது பார்த்துட்டா உன்னை கேவலமா நினைக்க கூடாது பாரு, அதுக்குத்தான். நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். வேற எவ்வளவு நாளா கண்டு வச்சிருக்க தெரியுமா? விவரம் தெரிஞ்சு நீயே இப்படி அழுதீங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு யார் ஆறுதல் சொல்றது? இந்த ஊர்ல நாங்கள்லாம் இருக்கும் போது அப்படி ஒரு தப்பு நடக்க விட மாட்டோம்மா. அவன் உண்மையும் ஒண்ணு செய்திட முடியாது, உன் பிள்ளை பஞ்சுவையும் கை வச்சிட முடியாது. உன் தம்பியை வெளியே வர சொல்றான். காலையில போனவன் இன்னும் வரவே இல்லைங்க. போய் சொல்லாதடா. கல்யாணி, உங்க அண்ணன் உள்ள இருக்கானா? இன்னும் வரவே இல்லைங்க. வராம எங்க போக போறான்? வரட்டும் பேசிக்கிறேன். பொடி பையன், என்ன திமிர் அவனுக்கு? எங்க முதலாளி மண்டையை உடைச்சிட்டு சாரு கிடக்கிறாரு, சும்மா விட்டுருவோமா? தாத்தா, இப்ப அந்த பாதி எங்க இருக்கான்? அவன் எப்படிப்பா இருப்பான்? அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் துடியா துடிச்சு செத்தான். பஞ்சு, அந்த பொல்லாதவன் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டாம்னு அப்பவே உங்க அம்மா ஊரை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டான். அடிக்கு ஒரு தடவை வந்து என் பிள்ளை வந்தான. ஆனா இப்ப 5 வருஷமா அது கூட இல்லை. ஒருவேளை உன் அண்ணன் சோமருக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சு அங்கேயே போயிட்டாங்களோ என்னமோ. தம்பி, அங்க இருந்த கணிச்சு என்ன இது? என்ன அவங்க பொண்ணா? பொண்ணா உண்டாச்சிப்பா. ஆமா, புது கல்யாணமா அவளுக்கு? எனக்கு இது 3வது கல்யாணம். தேவைதானா? ஆமா, ஐயா எங்க தேனியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, இடம் எங்கேயோ மெட்ராஸுக்கு போய் அப்படியே தோலை படம் பார்த்துட்டு பூக்காரி ஹோட்டல்ல போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ராத்திரி ரயிலுக்கு திரும்பலாங்கிற உத்தேசம். பூக்காரி வண்டி ரொம்ப ஆடுதுல்ல? பழைய வண்டி. ஆமாங்க, பட்டணத்துல ஏறுங்க பூக்காரி ஹோட்டலு. தம்பிக்கு எந்த ஊரு? பட்டணம் தான். மெட்ராஸா? உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணா சாலையில கருணாநிதி சிலை இருக்க தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அது என்ன ஹோட்டல்? அடே அது பேர் புகாரி ஹோட்டல். அது என்ன இளவோ? கார்ல வர்றவனும் போறவனும் அதை வாங்கிக்கிறவன். எனக்கு என்னவோ அந்த பூக்காரி ஹோட்டல்னு சொல்றதா சொல்லவும் இருக்கு. ஆமா ஐயா, நாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் பேசலையா? பேச மாட்டாங்க. பேசணுமா? பேசிட்டு பொறுக்கி புறம்போக்கு கழுத மோதா பாரு. ஆளுதான் கடந்திருக்கேன், இல்ல அரக்கா கட்ட. வண்டி இறங்குறதுக்குள்ள பாகி கட்டிக்கணும். துப்பு கட்ட விடுவேன். தாத்தா படிச்ச மாதிரி தெரியுது. அதெல்லாம் முள்ளு மேல உட்காந்து வர மாதிரி வர்றான். இதுக்கு ஒரு சீட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர மாதிரி வர குயிக்கல முடியா? கால் இடிக்கல, உள்ள தள்ளு. பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்திருப்பேன். ஆனா டிக்கெட் கிடைக்கல. இது என் கண் பார்வையே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதுக்கு சேர்த்து நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அப்ப உங்க கையில 2 டிக்கெட் இருக்கு. பயம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கதையா? இதுக்கு ஒரு டிக்கெட்டா? பணம் நிறைய இருக்கு. பணம் இல்ல, நிறைய பொருள் இருக்கு. அவ்வளவும் சிங்கப்பூர்ல வாங்கினது. அப்படின்னா பெருசா பொருள்? பெருசா ஒண்ணு இல்ல, 25,000 ரூபாய்க்கு இருக்கு. இல்ல கதையா இருக்கு. இதுக்குள்ள 25,000 ரூபாய்க்கு இருக்கு. பாக்கலாமா? பாக்கலாமா? காட்டு. பாத்தீங்களா? டிரான்சிஸ்டர் என்ன விலை இருக்கும்? 3000 ரூபாய். கேமரா 2500 ரூபாய். சின்ன வாட்ச் அது லேடிஸ் வாட்ச் 1500 ரூபாய். இந்த ஒரு வாட்ச் இருக்கேன் 10,000 ரூபாய். 10,000 மணிதான காட்டுது. அவ்வளவு தங்கமாச்சே. ஆமா, இது வியாபாரத்துக்கு இல்ல, என் சொந்த உபயோகத்துல. இவ்வளவு கூட இருக்கா? இது என் அண்ணனுக்கு, இதெல்லாம் என் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரியான ஆளியா நீ. திருடங்கிட்ட போய் அவனா வாட்ச் விலை சொல்லிட்டு இருப்பானா? அவன் திருடாம என்ன செய்வான்?
வண்டி புறப்படுதியா? கிளம்பு கிளம்பு. வச்சிருக்கியா? எதுக்குங்க வண்டியை நிப்பாட்ட போறிய? என் வாட்ச திருட்டு ஓடுறாங்க. ரயில்வேக்காரன் பாக்கலையப்பா. முதல் 250 ரூபா கொடும்பா, அப்புறம் ஒரு ரிப்போர்ட் பண்ணி எழுதி கொடும்பா. அவன் வாட்சியை கண்டுபிடிச்சாதான் அவன் வாட்சி எங்க கிடைக்கும். நீ கட்டின ரூபாய் 250 திரும்ப கிடைக்கும். இத நீ வண்டியை நிப்பாட்டாமையே ரிப்போர்ட் எழுதி கொடுக்கலாமே அடுத்த ஸ்டேஷன்ல. பெருமாள் அதை கொடுக்குமா அனுமா இருக்க மாதிரி நான் தட்டிட்டு வந்த வாக்கை நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். கையெடுறா. என் பங்கெடு. எட்ரா கைய. பங்கெடு. கையெடு. இந்தா 10,000 ரூபாய் வாச்சுப்பா. என்ன ஒரு எடுத்த வாடி தர்றேன். இந்தா. தேங்க்ஸ். மார்வாடி கடையில் வச்சாவது 5,000 ரூபாய் கொடு. வட்டி யார் கட்டுறது? வாட்டுக்கு சொந்தக்காரன் கட்டுவான். வா. இங்கே இருக்க என்ன விஷயம் சார்? உங்களுக்கு காரோட தெரியுமா? தெரியுமே. ஏன்? வேற கார்ல எங்க முதலாளியம்மா மெட்ராஸ் போயிட்டாங்க. இப்ப இந்த காரு மெட்ராஸுக்கு போகணும். அப்படியா? நானும் மெட்ராஸ் தான் போறேன். காரை நானே ஓட்டு வரேன். அப்ப வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஐயோ அடே ரேகா, காத்துட காத்துட விடாதீங்க. வாங்கடே வாங்க. ஐயோ போங்கடே, சீக்கிரம் சீக்கிரம் போ. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? இந்த பையன் அம்மா நான் திருட இல்லம்மா. இந்தியாவுக்கே நான் இப்பதான் வந்திருக்கேன். சிங்கப்பூர் எனக்கு ஊரு. சிங்கப்பூர் திருட தூக்கி கார்ல போடு. எங்க அம்மா படத்துக்கு ஒன்னும் ஆகல. ஏண்டி என்ன அடிச்ச? ஆம்பளை பிள்ளை இல்லைன்ற குறைய தீர்த்து வச்சிருப்போம். காலேஜ் பெண்கள் தற்காப்புக்காக கராத்தே கத்துக்கிற தப்பு இல்ல. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. பரவாயில்லையே, பெண்கள் உடனே சமாதானம் கூட ஆயிடுறீங்களா? அப்படின்னா சண்டை போட்டுக்கலாம். மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். போன யாருமே எடுக்கல. உங்க அப்பா எங்க? இங்கதான் வந்திருக்கானா? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம இப்ப எங்க வந்தா? ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. 2:00 ரெடியா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. என்ன பாக்குறத விட அப்படியே முக்கியமான வேலை. எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு. வணக்கையா. பாப்பா துறக்கண்டவா. எப்பா இந்த ஊருக்கு வந்தவன் எனக்கு ஒரு போன் பண்ணக்கூடாது? மன்னிக்கிறியா? 2 நாளா என்னமோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க. வியாபாரமே செய்ய முடியல. அந்த விஷயமா அரைஞ்சிட்டு இருந்தேன். என்ன உங்களை பார்த்திருப்பேன். அதே ஸ்ட்ரைக்ல தான் நானும் என் மண்டையை போட்டு உடைச்சிருக்கேன். இத பாரு. என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கின என் அப்பா முருகனுக்கு என் காணிக்க. வருஷ பிறப்பு அன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம். அன்னைக்கே என்னுடைய தெய்வத்து தலையில இதை சூட்ட போறேன். எப்படி இருக்கு ஐயா? சொல்லணுமா? உங்களாட்ட பெரிய மனசு படைச்சவங்களாலதான் இது மாதிரி காரியம் எல்லாம் செய்ய முடியும். இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஐயா 40 லட்சம் ரூபாய் இருக்குங்களா? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெறும். இதுல இருக்கிற பல கற்கள் லட்சம் ரூபாய் பெறும். எஸ், டிக்கெட் ரெடி. ஈவினிங் பிளைட்ல கல்கட்டா போயிட்டீங்கன்னா இம்மீடியட்டா லிங்க் பிளைட் ரெடியா இருக்கும். அது சரி. உடனே நீங்க பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க.
ஏங்க வெளியூர் பயணமா? வெளிநாட்டு பயணம். ஹாங்காங் இருக்கிற நம்ம பிரான்ச்ல ஒரு தவறு நடந்து போச்சு. அதனால நம்ம மேனேஜரை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நாங்க போக வேண்டியிருக்கு. அதுக்காக உன்னைக்கு வர சொன்னேன். நான் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஐயா, உங்ககிட்ட சாதாரணமா வேலை செஞ்சு உங்க உதவியார நான் மனுஷனானவன். இதுல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நான் தட்டி கழிக்க முடியுமா? பத்திரமா பாத்துக்கிறீங்க. தேங்க்யூ. இதுல உனக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே உன்னுடைய பேங்க் லாக்கர்ல இதை வச்சிரு. பயமே இல்லை. நீங்க எப்ப சார் ஹாங்காங்ல இருந்து திரும்புவீங்க? ஹாங்காங் பிசினஸ் ஒழுங்குபடுத்திட்டு தான் நான் வரணும். ஆனா எப்படியும் வருஷ பிறப்புக்கு முதல் நாள் வந்துடுவேன். என்ன கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் இருந்தாலுமே. மரேகா, இனிமே நான் நிம்மதியா போயிட்டு வருவேன். என்ன பொறுத்த மட்டும் பேங்கை விட நாணயமான ஒரு இடம் உண்டுன்னா திறக்க. டிரைவர், என்னயாச்சு? மெக்கானிக் வராம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. என்னையா காரை நீ மெயின்டைன் பண்றது? மாசத்துக்கு 15 நாள் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டுற. அவசரத்துக்கு உபயோகப்பட மாட்டேங்குது ஐயா. இந்த பணம் காரை ரிப்பேர் பண்ணி மெட்ராஸ் கட்டிட்டு வா. சரிங்க ரேகா. ஏதோ வண்டி வருது, அதை புடிச்சு போயிடலாமாமா? வா. நடுரோட்ல நிக்கிற உனக்கு அறிவு இருக்கா? இல்ல சார், இடம் இல்ல. இடம் இல்லையா? இந்த பஸ் என்ன வேற பருவ பொண்ணை வச்சுக்கிட்டு பருதாம நடுக்காட்டுல நின்றுட்டு இருக்கிற இடம் இல்ல நான் சொல்ல. ஏறுமா சார். சார், ஓவர்லோடு பிடிச்சா வேலை போயிடும். நவரியா நவுது தொலையா? நவரியா நவரியா போய் அர்ஜென்ட் போறியா? எழுதுறியா? எழுதுறி எழுதுறி. வாயா வாயா, போய் உட்காருமா. உட்காரு உட்காருமா. அந்த பஸ் தான் நினைக்கிறேன். கரெக்ட். மணி 1 ஆகுது. அதே பஸ் தான். வண்டி எடு. நம்மள விட்டுருங்க. எனக்கு இந்த சைக்கிள்ல இருக்கிற பூட்டு டைனமா இப்படி திருடித்தான் பழக்கம். இந்த பஸ்ல எல்லாம் முடியாது. நான் என்ன வெளியில நிக்கிறேன். நீங்க பொட்டி தூக்கி போடுங்க, நான் எடுத்துட்டு ஓடிடுறேன். வண்டி ஏறா முட்டாள். இந்த பஸ்ல தான் 25 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணிய ஒருத்தர் பெட்டியில கொண்டு வர்றான். கரெக்ட். அதோட நம்ம 3 பேரும் பெரிய பணக்காரர் எல்லாம் வண்டி எடுத்து இதை விட 10 லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். முகமூடி போட்டுக்க, முகமூடி போட்டுக்க. யாரு நீ? யாரா நீ? ஐயோ, ராக்கி கிட்ட போட்டா யாருன்னு எனக்கு கேட்கறதா? டிரைவர், ஜீப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இரு. பஸ் எங்க போகுது? எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. மெயின் ரோட்ல இருந்து 15 மைல் தள்ளி நடுக்காட்டுக்குள்ள வந்திருக்கும். நீங்க என்னதான் கத்துனாலும் கதறினாலும் என்னன்னு கேட்க எந்த நாதியும் கிடையாது. ஒழுங்கா கையிலையும் காதலையும் போட்டிருக்கிறத மரியாதையா கழட்டி கொடுங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் எல்லாருடைய உயிருக்கு ஆபத்து. கழட்டு கழட்டு. தாலி கயிறை தவிர தங்கத்தெல்லாம் கழட்டு. மைசன், நீ தைரியசாலிதான். அதுக்காக எல்லா உயிர்களையும் பலி கொடுக்க முடியுமா? போன பொருள்கள் திரும்பி வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனா உயிர்கள் அப்படி இல்லை. கர்த்தரை நம்பு. கமான் விக்ரம். ஏன்
வச்சிருக்கிற பொட்டி எங்க? 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பொட்டி எங்க? எங்க இருக்கு? மாட்டிக்கிட்டு பொட்டி மாட்டிக்கிட்டு. என் நாளையும் போயிடுச்சுமா. முதலாளி என்ன நம்பி கொடுத்த பொருள் பறி போயிடுச்சுமா. கவலைப்படாதீங்கப்பா, என் உயிரை கொடுத்தாவது அந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறேன். உங்க நாணயத்தை நான் காப்பாத்துறேன்ப்பா. நீ உன் உயிரை கொடுக்க வேண்டாமா, இவன் உயிரை நீ காப்பாத்துமா. இவனுக்கு தெரியும் அந்த திருட யாருன்னு. இவனை வச்சு அவனுங்களை கண்டுபிடிச்சு ஏன் நாணயத்தை நீ காப்பாத்துவியாமா? நிச்சயம் காப்பாத்துறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது கூட்டிட்டு வர. வேண்டாமா, வேண்டாம். இந்த நிலையில என்ன விட்டுட்டு போயிடாதம்மா, என்ன விட்டுட்டு போயிடாத. முதலாளி வெளிநாட்டில இருந்து வந்ததும் இந்த பொருளை அவரு கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துடணுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா முதலாளிக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரிய வேண்டாமா? பேங்கை விட நாணயமானவன் என்ன நம்புனாருமா? அந்த நம்பிக்கையே செதறடிச்சிடாதம்மா, செதறடிச்சிடாத. என்ன ஆச்சு? ஐயா, இவருக்கு கையில குண்டடிப்பட்டு மயக்கமா இருக்காரு. இவரை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அப்படியா? எங்க அடிபட்டு இருக்கு? எப்படி இருக்கு? இப்படி வாமா, உள்ள போய் சீக்கிரமா வெந்நீர் போடாமா. நான் காட்டுக்கு போய் பச்சையில போனாங்க. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஆனால் தாமா சொல்றேன், சீக்கிரமா வெந்நீர் போடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இனிமே ஒரு பயம் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி கண்ணை முடிச்சிருவாரு. ரொம்ப நன்றிங்க. அங்க இருக்கேன். இது பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். பயப்படாதம்மா, பசி மயக்கம். உள்ள பானையில கஞ்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாப்போ. பொஞ்சாதி தேவையா தம்பி? உள்ள கஞ்சி எடுக்க இப்ப வந்துடுவா. என் பொஞ்சாதியா? அப்ப பொஞ்சாதி இல்லையா? அவ யாரோ நான் யாரோ. ஆச்சரியமா இருக்கு தம்பி. உன் உயிரை காப்பாத்த அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு இருக்க, அது பொஞ்சாதியை தவிர வேற யாருக்கும் வராதுப்பா. இந்தாங்க. வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. பெரும் வயித்தோட இருக்க கூடாது. பிளீஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அவர்கிட்ட சொல்லுங்க. தாத்தா, என்னம்மா? நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என்னம்மா செய்யணும்? எங்க அப்பா இறந்துட்டாரு. அவரை அடக்கம் பண்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்.
ஆமா, அவருடைய உடல் எங்க இருக்கு? என்ன செய்யறது? விதியை நினைச்சு வேதனைப்படுறத தவிர நம்மால வேற என்ன செய்ய முடியும்? தைரியமா இருமா. பாவி, எங்க அப்பாவை கொன்னதும் இல்லாம எனக்கு தைரியம் வேற சொல்ல வந்துட்டியா துரோகி? என்னது? உங்க அப்பாவை கொன்னது நானா? நீ செஞ்சா என்ன, உன் கூட்டாளி செஞ்சா என்ன? உங்க கூட்டத்தை நான் சும்மா விட போறதில்ல, ஜாக்கிரதை. சரிதான். இத பாருமா, ஏற்கனவே நீ மனசு நொந்து போயிருக்கிற. மேல பேசி உன்னை புண்படுத்த விரும்பல. பொறுமையாவா, நான் யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஒரு திருடனாங்கிறத நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா தாயே, அந்த பஸ் கொள்ளையில என் போலி அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. உனக்கு சந்தேகம் இருந்தா வா, நாம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சந்தேகம் இருந்தா தானே? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. தாத்தா ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வர்றேன். தாத்தா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், யாரும் போக கூடாதுன்னு சொல்லுங்க. நான் படுகோவமா இருக்கேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க தாத்தா. எங்க அப்பாவோட இறுதி சடங்குகளை எல்லாம் நாளைக்கே முடிச்சிட்டு அப்புறமா போலான்னு சொல்லுங்க தாத்தா. செத்து போனது அவங்க அப்பா, எனக்கு மாமனா இல்ல மச்சானா? மாமா தான். அவரை கொன்னதுனால மாமியார் வீட்டுக்கு போயாங்க. புத்திசாலியா இருந்தா புரிய வச்சிடலாம். முட்டாளுங்க கிட்ட எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்ல, பேசாம போறதா நல்லது. நான் வரேன் தாத்தா. இது கல்யாணத்துல தான் போய் முடியும். ஏ மிஸ்டர், இப்ப புரியுதா யாரு முட்டாயின்னு? என்ன சின்ன பொண்ணு நான் நினைச்சேன், கண்ணுல விரல விட்டாக்கிடுவேன், ஜாக்கிரதை. புரிஞ்சா அப்படியே தூங்க முயற்சி பண்ணு. ஐயோ பாவம், அவுத்து விட்டுருமா? அட, இந்த ஆளுக்கு பாவப்பட்டா நமக்கே வினையா போயிடும். போங்க தாத்தா. அட போங்கண்ணா. ஐயோ, கட்டி போடுறது கீழே தப்பி ஓடிட்டான். நான் எங்க இருக்கேன்னு தெரியல. மேல பாரு, கீழே பாரு, இந்த பக்கம் பாரு. உங்ககிட்ட சொல்லிக்காம போற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. போயிடுவே நீ. பாக்கலாம். எங்க அந்த பக்கம் நகரு? முடியாது, நான் இந்த பக்கம் தான் நகருவேன். என்னம்மா இப்ப புரியுதா யார் புத்திசாலின்னு? தலைகீழ தொங்கினா ரத்தம் எப்படி தலைக்கு இறங்கும்னு. நீ தொங்கு. டாடா, பை பை. அச்சச்சோ பரிதாபம், அம்மாவுக்கு அனுதாபம், பள்ளத்தில் விழுந்தாளே பாவம். பள்ளத்தில் வீழாமல் பாவை நீ காளை, என் உள்ளத்தில் விழுந்தாலே லாபம். சக்தி மாதாவை காவலா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா. அச்சச்சோ பரிதாபம், அம்மாவுக்கு அனுதாபம், பள்ளத்தில் விழுந்தாளே பாவம். ஐயே பாவம்.